வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு ரூரல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் 41 வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க. அதாவது நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்தெந்த பஞ்சாயத்து யூனியனுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஜாப், எவ்வளோ சேலரி அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். சரி, வாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் ஜாப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் பேசிஸ் தான், அதாவது பெர்மனன்ட் ஜாப் தான். என்னென்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஜீப் டிரைவர், ரெக்கார்டு கிளர்க் அண்டு நைட் வாட்ச்மேன் போஸ்ட்லாம் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். ஸ்டார்டிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 13/12/2023. எந்தெந்த பஞ்சாயத்து யூனியன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலச்சிபாளையம் பஞ்சாயத்து யூனியனில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க, நைட் வாட்ச்மேன் ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ எருமப்பட்டி பஞ்சாயத்து யூனியனில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 3 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கபிலர்மலை பஞ்சாயத்து யூனியனில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒரு வேக்கண்ட்டும் நைட் வாட்ச்மேனுக்கு ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொல்லி ஹில்ஸ் பஞ்சாயத்து யூனியனில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒரு வேக்கண்ட்டும் நைட் வாட்ச்மேன் ஒரு வேக்கண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மல்லசமுத்திரம் பஞ்சாயத்து யூனியனில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 3 வேக்கண்ட்டும் நைட் வாட்ச்மேன் வந்துட்டு ஒரு வேக்கண்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து மோனூர் பஞ்சாயத்து யூனியனில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டு கிளர்க் ஒரு வேக்கண்ட்டும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 2 வேக்கண்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாமகிரிப்பேட் பஞ்சாயத்து யூனியனில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 3 வேக்கண்ட்டும் நைட் வாட்ச்மேன் ஒரு வேக்கண்ட்டு கொடுத்துருக்காங்க. நாமக்கல் பஞ்சாயத்து யூனியனில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 2 வேக்கண்ட்டும் நைட் வாட்ச்மேன் ஒரு வேக்கண்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பள்ளிப்பாளையம் பஞ்சாயத்து யூனியனில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 2 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. பரமத்தி பஞ்சாயத்து யூனியனில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒரு வேக்கண்ட்டும் நைட் வாட்ச்மேன் ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதுச்சத்திரம் பஞ்சாயத்து யூனியன் ரெக்கார்டு கிளர்க் ஒரு வேக்கண்ட்டும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 4 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் வாட்ச்மேன் ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து திருச்செங்கோடு பஞ்சாயத்து யூனியனில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டு கிளர்க் ஒரு வேக்கண்ட்டும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 3 வேக்கண்ட்டும் நைட் வாட்ச்மேன் ஒரு வேக்கண்ட்டை கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேணந்தூர் பஞ்சாயத்து யூனியனில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 2 வேக்கண்ட் நைட் வாட்ச்மேன் ஒரு வேக்கண்ட்டை கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் 41 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 8th பாஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஜீப் டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 8th + 5 years எக்ஸ்பீரியன்ஸோட டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நைட் வாட்ச்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் வந்துட்டு தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரெக்கார்டு கிளர்க்கு வந்து பார்த்திங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 1/7/2023 அந்த டேட்டு படி ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 18 மேக்ஸிமம் 32 வயசும், பிசி எம்பிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 18 மேக்ஸிமம் 34 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 மினிமமும் மேக்ஸிமம் 37 சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிடபிள்யூ கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 18 மேக்ஸிமம் 42 சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா யூஆர்பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 18 மேக்ஸிமம் 42, எம்பிசி பிசி பிடபிள்யூ கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 18 மேக்ஸிமம் 44 வயசு சொல்லியிருக்காங்க. அடுத்து சேலரின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு மினிமம் 15,700 மேக்ஸிமம் 50,000 சொல்லியிருக்காங்க. ஜீப் டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 19,500 மேக்ஸிமம் வந்து 62,000 ரூபாய் சேலரின்னு சொல்லியிருக்காங்க. நைட் வாட்ச்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 15,700 மேக்ஸிமம் 50,000 சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரெக்கார்டு கிளர்க்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 15,900 மேக்ஸிமம் 50,210 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் பேசிஸ் தான். செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் அப்புறம் இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுற சர்டிஃபிகேட்ஸை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கால் லெட்டர் அனுப்புவாங்க. ஸோ எல்லா சர்டிஃபிகேட்ஸும் வந்துட்டு கேர்ஃபுல்லாக வச்சு அனுப்புங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக வந்துட்டு அவங்க உள்ள பஞ்சாயத்தில் கொடுத்துருக்கிறதுனால வந்து டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் வந்துட்டு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் அதுக்குண்டான டீட்டெயில்ஸும் இருக்கும். அந்தந்த பஞ்சாயத்து யூனியனில் வந்து இருக்கவங்களுக்கு யாருக்கு வந்துட்டு அப்ளை பண்ணணும், எந்த அட்ரஸுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் போய் நீங்கள் எந்த பஞ்சாயத்து யூனியனோ அந்த பஞ்சாயத்து யூனியன் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்க அட்ரஸ் எடுத்து அனுப்புங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஹார்ட் காப்பி, அதாவது ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் சைன் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸு, அப்புறம் டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃபுக்கு ஜெராக்ஸு, எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு, அடுத்து மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு இதெல்லாம் வச்சு 22/12/2023 இந்த மாதம், அதாவது டிசம்பர் மாதம் 22ஆம் தேதிக்குள்ளே வந்து
நீங்கள் வந்துட்டு ஆஃபீஸை ரீச் ஆகிற மாதிரி அனுப்பணும். அதுக்கு மேலே போகிற அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டாங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட் வந்து 13/12/2023. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனுக்கு 22/12/2023. ஸோ இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டாக இல்லைனாலும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது இருப்பாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ.